ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாக்ஸ். 1967 ரிலீஸ் ஆன த கிராஜுவேட் படத்தோட கதை தான் இப்போ கம்ப்யூட்டர் நரேட் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படத்தில் இதுவும் ஒன்று. அந்த காலத்திலே வசனங்கள் மூலியமாக கதையை சொல்லி புரிய வைக்காம அந்த கேமரா ஆங்கிள் பொசிஷனிங், இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சிம்பிளான ஒரு கதை தான், இதை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது சுவாரஸ்யப்படுத்துறதே அந்த கேமரா ஆங்கிள்ஸ் தான். அவ்வளோ சூப்பராக இந்த படத்தில் அந்த கேமரா ஆங்கிள், அந்த பொசிஷனிங் மூலியமாவே நிறைய எமோஷன்ஸை கடத்திருப்பாங்க. இதுல வர மியூசிக்ஸ், அந்தந்த இடத்துல பிளேஸ் பண்ண சாங்ஸ், லிரிக்ஸ், இது எல்லாமே எமோஷன்ஸ். அந்த கதாபாத்திரம் என்ன உணருது அப்படின்றத ஆடியன்ஸ்க்கு போய் சேர்த்திருப்பாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா மியூசிக்கும் சரி, அந்த சினிமாட்டோகிராஃபியும் சரி இந்த படத்துல பிரமாதமா இருக்கும். சிம்பிளான கதை, ஏதோ நார்மலா ஃபீல் குட் மாதிரி போகும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. த்ரில்லிங்காகவும் இருக்கும். சில விஷயங்கள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். ஏகப்பட்ட தமிழ் படங்களுக்கு இந்த படம் இன்ஸ்பிரேஷன். நீங்க படம் பார்க்கும்போதே உணர்வீங்க, என்னடா இது இந்த கேமரா ஆங்கிள், இந்த மாதிரி சீன் எல்லாம் வந்து தமிழ் படத்துல சில விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்களே, வேற வேற விதமா இன்ஸ்பயரா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். டஸ்டின் ஹாஃப்மேனுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளவு இயல்பா நடிச்சுட்டு போயிடுவாரு, ஒரு நேச்சுரலா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். இது அவருடைய ஏர்லி ஸ்டேஜ்ல எடுக்கப்பட்ட படம். அவர் இளமை காலத்துல அப்பவே ஆரம்ப கட்டத்துல எப்படியாப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காருன்றதை தெரிஞ்சுக்க இந்த படத்தை நீங்க பாருங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் சேருவாங்களா சேர மாட்டாங்களா, என்னடா இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. எந்த சீனும் எக்ஸ்ட்ரா வச்ச மாதிரி இருக்காது. படம் ஆரம்பிச்ச ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க வந்து கதைக்குள்ள இன்வால்வ் ஆயிருவீங்க. கம்மியான கதாபாத்திரம் தான், அவ்வளோ என்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு படம் அது, தி கிராஜுவேட். மிஸ் பண்ணாம பாருங்க. இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டோரி நரேஷனை கேளுங்க. வாங்க இப்போ படத்தோட கதைனான்னு சொல்லி கேட்போம். கதைக்குள்ள போயிடலாம். டஸ்டின் ஹாஃப்மேன் இருக்காரு இல்லையா, அவர் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணுவாரு. அவர் பேர் பெஞ்சமின். இந்த பெஞ்சமின்ன்ற பையன் 21 வயசு பையன் தான். அவன் கிராஜுவேஷன், அவன் படிப்பை முடிச்சுட்டு வீடு திரும்பி வருவான். ஸோ அவன் வந்த உடனே சாதாரணமாலாம் வந்திருக்க மாட்டான். அவன் படிக்கிற டைம்லேயே வந்து ஒரு அவார்ட் வின் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். அவனுடைய அப்பா பிஸ்னஸ் மேன், ஒரே பையன் அவங்க அம்மா அப்பாவுக்கு. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் வரவழைச்சு, நம்ம பையன் வந்து கிராஜுவேட் ஆகி வந்திருக்கான் இல்லையா, அது ஒரு பார்ட்டி கொடுக்கலாம், ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாரு. இவன் ஆனால் ரூம்குள்ளேயே தான் இருப்பான். இவனுக்கு வெளியில வந்து இதெல்லாம் என்ன பண்றாங்க இதெல்லாம் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்காது. ரூம்குள்ளே இருந்த உடனே பெஞ்சமினோட அப்பா வந்து கேட்பாரு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, இல்ல நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன, எதை பத்தி அப்படின்னா, ஃபியூச்சரை பத்தி அப்படின்னு சொல்லுவான். அதை பத்தி இப்ப ஏன் இவன் வந்து யோசிக்கணும்? ஸோ அதனால அவங்க அப்பா என்ன கேட்பாரு, ஏன் ஏன் என்ன விஷயம் அப்படின்னா, இல்ல நான் வந்து நீ வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே இருந்துக்கோ, கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு வந்து கேட்க, இல்ல ஏன் சார்பா நீங்களே போய் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணிக்கோங்க அப்படின்னா, டேய் சின்ன வயசுல இருந்தே உன்னை அவங்க பார்த்தவங்க சரியா, இப்ப நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்க, இப்போ முகத்தை வெளில வந்து காமிக்கணும்ல, வா வா அப்படின்னு சொல்லி கூட்டு போவார். ஸோ பெஞ்சமின் வேண்டாம் வெறுப்பா தான் வெளில வந்து நிற்பான். அங்க வர இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கால்சன் குடும்பம் வந்திருக்கு பாரு, அவங்க கிட்ட போய் பேசு அப்படின்னும் போது அந்த கால்சன் என்ன பண்ணுவாருன்னா, இவனை கலாய்ப்பாரு. ஏன்னா பெஞ்சமினுடைய அப்பா ஒரு கார் இவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு இவர் வந்து சொல்லுவாரு, அப்புறம் பெஞ்சமின் வசதியா போயிடுச்சு போல. எதுக்கு சார் அப்படின்னா, பிக்கப் டிராப்புக்கு தான். யார, பொண்ணுங்களை கார் வேற கொடுத்துட்டாரு உங்க அப்பா, ஈஸியா இருக்கும்ல இந்த வயசுல, இதை விட்ட வேற என்ன வேலை இருக்கு நமக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாரு. இவன் அந்த எண்ணமே கிடையாது, பொண்ணுங்கன்னா இவனுக்கு வந்து ஆகவே ஆகாது. சரி இவர்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போனா இன்னொரு ஆள் வந்துருவாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த ஆப்பர்ஹாம் அவார்டு வாங்கினல, நீ வேற அவார்ட் வின்னிங் ஸ்காலரு, அந்த கதையை கொஞ்சம் என்கிட்ட சொல்லேன் அப்படின்னு வந்து கேட்பாரு. சார் அது ஹாப்பர்மேன் அவார்டெல்லாம் கிடையாது சார், அது ஹெல்பிங் ஹேம் அவார்டு. ஓ ஹெல்பிங் ஹேம் அவார்டா அப்படின்னு வந்து கேட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி வருவான். இவரை விட்டு எப்படின்னா நம்ம குரூப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்னொரு ஆள் வந்து வழியிலேயே மடக்கிடுவாங்க. ஸோ அவரு என்ன கேட்பாருன்னா, பெஞ்சமின் நீ போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஜஸ்ட் ஒன் வேர்டு அது மைண்ட்ல வச்சுக்கோ, நான் சொல்றேன் அப்படின்னா, சொல்லுங்க சார் என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டா, பிளாஸ்டிக் இதுதான் ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது. ஸோ பிளாஸ்டிக்கை பத்தி பாரு, அதை வச்சு நம்ம எதுனா பிசினஸ் பண்ண முடியும், யோசிய, திங்க் அபவுட் இட் அப்படின்னு வந்து சொல்லுவார். சரி ஓகே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து ரூம்குள்ள போய் உட்காந்துருப்பான். இவன் ரூம்ல இருக்கிற சமயத்துல ராபின்சன் அப்படின்றவருடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ராபின்சன், அவங்களும் பெஞ்சமினுடைய அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான் வச்சுக்கோங்க, ரொம்ப நெருக்கமானவங்க. அந்த மிஸ்ஸஸ் ராபின்சன் என்ன பண்ணுவாங்க, இவங்க ரூம்குள்ள நுழைஞ்சுவாங்க. நுழைஞ்சு இது பாத்ரூமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்ல இது பாத்ரூம் எல்லாம் கிடையாது, ஹால்ல கீழேயே வந்து இருக்கு, போங்க அப்படின்னு வந்து சொல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே இவனை பார்ப்பாங்க, தம்ம பத்த வைப்பாங்க அந்த லேடி. இவனுக்கு ஆக்வர்டா இருக்கும், இவனுக்கு தம் அடிக்கிறது சரக்கு இதெல்லாம் வந்து ஆகவே ஆகாது. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். அப்ப இவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓ உனக்கு இதெல்லாம் ஒத்துக்காத, அது சரி மூச்சு ஏன் டல்லா இருக்கு, எனக்கு புரியுது, எதனா பொண்ணு விஷயமா சொல்லு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, ஜென்ரலாவே நான் ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தா இப்படிதான் வந்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க கேட்பாங்க, பெஞ்சமின் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டா, என் புருஷன் வந்து கார் எடுத்துட்டு போயிட்டாரு, இப்ப நான் வீட்டுக்கு போகணும், என்னை கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் சோம்பேறித்தனம், நம்ம எதுக்கு இவங்களை கூட்டு போய் ட்ராப் பண்ணணும்ட்டு சொல்லி சாவியை நீட்டுவான்.
இந்த ஃபாரின் ஷிஃப்ட் ஓட்ட தெரியுமா, நீங்களே போய்க்கோங்க அப்படின்னு வந்து சாவியை கொடுப்பான், கார் சாவி. அந்த அம்மா இல்லை எனக்கு ஓட்ட முடியாது அப்படின்னும் போது, சரி ஓகே, சரி அப்போ நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ராபின்சனை காரில் உட்கார வச்சுட்டு இவங்க கூட்டு போய் ட்ராப் பண்ணுவான். ட்ராப் பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டே வா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது ஏன் நீங்கள் போய்க்கோங்க அப்படின்னா, இல்லை இருட்டா இருக்கிற வீட்டில் எனக்கு பயம், சரி நீங்கள் போய் லைட்டாவது போகிறதானே, அது நீயே எனக்கு பண்ணுறது தானே அப்படின்னும் போது, சரி பெஞ்சமினே வந்து என்ன பண்ணுவான், லைட் ஆன் பண்ணுவான். சரி நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். இல்லை என் புருஷன் வர வரைக்கும் கொஞ்சம் என் கூடவே இரு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னும் போது சரின்ட்டு அவனும் கூட வந்து நிற்பான். இவங்க அப்படியே நடந்து போய் சரக்கு அடிப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி, நீ எதனா குடிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இவன் பெஞ்சமின் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். உடனே அவங்க ட்ரிங்க்ஸை ஊற்றிட்டு அப்படியே குடிச்சிட்டு இருக்கும்போது உட்காந்துக்கிட்டே பேசுவாங்க. பெஞ்சமின் பாட்டு நின்றுட்டு தான் இருப்பான். அவனுக்கு போறதுல தான் வந்து இருக்குமே தவிர, ஏன்னா மிஸ்ஸஸ் ராபின்சனுடைய ஹஸ்பண்ட் வேற இங்க இல்ல, இவங்க வேற இங்க வந்து உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு வந்து நினைப்பான். அப்போ அவங்களே கேட்பாங்க, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற, புரியல, இல்ல ரொம்ப காலமா நீ வந்து என்ன பார்த்துட்டு இருந்திருப்ப, என்னை பத்தின உன்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு வந்து கேட்க, நீங்க வந்து சச் பியூட்டிஃபுல் உமன், நான் ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு வந்து இவங்க சொல்ல, நான் பயங்கரமான குடிகாரி அப்படின்னு வந்து இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின் போது, இல்லை என் ஹஸ்பண்ட் வர லேட்டாக தான் இருக்கும், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கர்ட் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இவன் போறேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா எனக்கு காலை விரிக்குது, அது உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியுது போல எனக்கு. மிஸ்ஸஸ் ராபின்சன், இது சரி கிடையாது, நீங்க வந்து என்ன மயக்க பாக்குறீங்க, என்னது எனக்கு புரியல, பின்ன உங்க ஹஸ்பண்ட் வந்து இங்க இல்ல, என்னை வந்து கூட்டு வந்து இங்க ட்ராப் பண்ண சொன்னீங்க, என்னை வந்து போவிட மாட்டீங்க, அதுவும் உங்களை பத்தின பர்சனலான விஷயங்களும் வந்து என்கிட்ட ஷேர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, உடனே அவங்க கோச்சிக்கிட்ட மாதிரி இது பண்ணுவாங்க. இங்க பாரு ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுற அப்படின்னும் போது இவனுக்கு கில்ட்டா இருக்கும், ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டோம் அந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பான். இல்ல என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து அப்படி நினைச்சிருக்கூடாதான், நீங்க ஏதோ வந்து என்ன டெம்ப் பண்ண பாக்குறீங்கன்ட்டு சாரி அப்படின்னு வந்து சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் என் பொண்ணு எலின் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவனுக்கு தெரியும் ஆக்சுவலா இவங்களுடைய பொண்ணு. ஆனா அவன் சின்ன வயசுல தான் அந்த பொண்ணை பார்த்தான், இப்போ அவன் வந்து பார்த்தது கிடையாது. அவளுடைய போர்ட்ரே, அவளுடைய படம் ஒரு போட்டோ மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு டிராயிங் பெயிண்டிங் மாதிரி. அது வந்து அவர் ரூம்ல இருக்கு, நான் அதை காமிக்கிறேன் வந்து பாக்குறேன் அப்படின்னும் போது, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா வருவான். ஸோ அவங்களும் கூப்பிட்டு வந்து காமிப்பாங்க, இதுக்கு பாரு இதுதான் அவருடைய போட்டோ, இது கிறிஸ்மஸ் டைம்ல நாங்க வந்து இதை ரெடி பண்ணோம் இந்த படத்தை அப்படின்னும் போது, அதை பார்த்தா பரவாயில்ல அழகா இருக்கா அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்க சமயத்துல இந்த அம்மா பாட்டுன்னு அந்த ரூம்ல என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி போட்டுருவாங்க. போட்டு இன்னர் மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மிஸ்ஸஸ் ராபின்சன் நம்ம போட்டா உங்க ஹஸ்பண்ட் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்ல, வந்தா வரட்டுமே, இல்ல இந்த சமயத்துல அவரு நம்ம 2 பேரை பார்த்தா என்ன நினைப்பாரு அப்படின்னா, என்ன நினைப்பாரு, உன்னை விட எனக்கு வயசு டபுளா தான் இருக்கு, அவர் தப்பா நினைக்க ஒண்ணும் இல்லை, இதுல நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நீங்க சமாளிப்பீங்களா, என்ன என்ன நீங்க மயக்க பாக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்க, ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரியே பேசுற, ஏன் என்னை வந்து பார்த்தா உனக்கு வந்து பிடிக்கலையா அப்படின்னு வந்து இவங்க கேட்பாங்க. உடனே இல்லை அப்படிலாம் இல்லை, சரி வா எனக்கு வந்து இது கொஞ்சம் கல்ட்டை ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது இவன் வந்து கையெல்லாம் ஒரு மாதிரி உதிர்ற மாதிரி இருக்கும், இருந்தாலும் கல்ட்டை வந்து ஹெல்ப் பண்ண பார்ப்பான். இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்ல பார்ப்பான். அப்போ இவங்களே கேட்பாங்க, என்ன பெஞ்சமின், எப்ப பாரு என்ன மயக்க பாக்குறீங்களா மயக்க பாக்குறீங்களான்னு கேக்குறியே, உண்மையாவே நான் இப்ப மயக்கணுமா உன்ன, அதுதான் நீ ஆசைப்படுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்ல 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 நான் வந்து கிளம்புறேன், இது சரி கிடையாது, எனக்கு வந்து இது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அங்கிருந்து போக பார்ப்பான். போகும்போதே இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேவர் வந்து பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ என்ன நான் பண்ணோம் அப்படின்னா, என்னுடைய பர்ஸ் நான் கீழே விட்டுட்டு வந்துட்டேன், அதை போய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது நீங்களே எடுத்துக்கலாம், இல்ல நீ போய் எடுத்துட்டு வா அப்படின் போது இவன் போய் கீழே போய் ஹாலில் இருக்கும் அந்த பர்ஸ், அதை எடுத்துட்டு வர பார்ப்பான். அதுக்கப்புறம் அங்கிருந்தே கூப்பிடுவான், மிஸ்ஸஸ் ராபின்சன் நான் பர்ஸை எங்க வைக்கிட்டோம் அப்படின்னா, நான் இப்போ பாத்ரூம்ல இருக்கேன், நீ வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை நான் ஸ்டெப்ஸ்ல மேலேயே வந்து வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னா, சரி நீ பாத்ரூம்ல வந்து என் கையில கொடுக்க தேவையில்ல, நீ எலின் ரூம்லேயே வச்சுட்டு போ அப்படின்னும் போது, சரி ஓகே நான் ரூம்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ள போவான். போனா இந்த லேடி என்ன பண்ணும், பாத்ரூம்ல இருந்து ஓடி வந்து எலின் ரூம்குள்ள மறுபடியும் வந்து கதவை சாத்திட்டு எது ட்ரெஸ் எதுவும் போடாம அப்படியே வந்து நிற்கும், வழியை மறைச்சிக்கிட்டு. இவன் ஒரு மாதிரி பதட்டமாவான், அந்த கேமரா ஆங்கிள்ஸ் அது எதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்டா வேற எடிட் பண்ணிடுவாங்க. இது ஒரு தப்பான ஒரு ஈவில் மைண்ட்ல கூட நான் வந்து சொல்றேன், நீங்க அந்த எடிட் பண்ண விஷயத்த ஸ்லோவா பாஸ் பண்ணியாவது அந்த லேடி உண்மையாவே ட்ரெஸ் போடலையே, எதை தான் காமிக்கிறாங்க அப்படின்னு நீங்க அந்த அப்படி பார்த்தா கூட உங்களால எதுவுமே பார்க்க முடியாது. ஆனா நம்ம நிறைய விஷயம் மிஸ் பண்ணிட்டோமோ, ஆனா அவன் மட்டும் பாக்குறானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்படி டக்கு 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 டக்குன்னு ஃப்ரேம்ல வந்து கட் ஆகும். இவன் வந்து மிஸ்ஸஸ் ராபின்சன் இது அப்போ மிஸ்ஸஸ் ராபின்சன் சொல்லுவாங்க, பெஞ்சமின் நான் உனக்கு வந்து அவைலபிள் அப்படின்னு தான் காமிக்க பாக்குறேன், நீ எப்போ வேணாலும் எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்னைக்கு இல்லைனா கூட இன்னொரு நாள் என்னைக்கு நான் தேவைப்பட்டா கூப்பிடு, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவன் வந்து என்ன பண்றதுனே தெரியாது. அதுக்குள்ள கார் டயர் அப்படியே பிரேக் போடுற சத்தம் கேட்கும். மிஸ்ஸஸ் ராபின்சனுடைய ஹஸ்பண்ட் ராபின்சன் வந்து வந்துட்டார் போல.
இவன் உடனே என்ன பண்ணுவான், தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி அவங்க இடுப்பை பிடிச்சி இப்படி தள்ளிட்டு கதவை ஓப்பன் பண்ணி அவன் குடுகுடுன்னு ஓடுவான். ஓடி போய் இப்போ நார்மலா இருக்க மாதிரி காமிக்கணும்ல, அப்படியே உட்காந்துருப்பான் கீழே. இவர் ராபின்சன் வந்து கேட்பாரு, ஏய் பரவாயில்லையே வந்திருக்கிய வீட்டில் அப்படின்னா, இல்லை அவங்க வந்து நீங்க கார் எடுத்துட்டு போயிட்டீங்க, உங்களை ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க, பரவாயில்ல ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின் போது, சூப்பர் பாரு எவ்வளவு சூப்பரா நீ வந்து இந்த விஷயம் பண்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து சரக்கு அடிக்கிறாரு போல. இவரு சரக்கு அடிச்சுட்டு நீ குடிக்கிறிய அப்படின்னு கேட்டா, அவன் ஜூஸ் மாதிரி ஒரு ஐட்டம் தான் வந்து குடிக்கிறோன்னு வந்து சொல்லுவான். அப்போ இவர் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பார். நீ வந்து எவ்வளவு வருஷமா உனக்கு உங்க அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, உன்னையும் எனக்கு வந்து சின்ன பையனா இருக்கும்போதே தெரியும், பெஞ்சமின் நான் உன்னை வந்து என்னுடைய பையன் மாதிரி தான் பாக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. சொல்லிட்டு இப்போ உனக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு வந்து கேட்பாரு. அடுத்த வாரம் வந்து 21 வயசு ஆகுது எனக்கு அப்படின்னு வந்து சொல்லுவான். இந்த சமயத்துல ஒரு முக்கியமான அட்வைஸ் நான் சொல்றேன், ஒரு முக்கியமான அட்வைஸ், நீ என் பையன் மாதிரி நினைக்கிறதா நான் சொல்றேன், சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அவனுக்கு பதட்டமா வேற இருக்கும். இங்க இருந்து எப்படா போறது அப்படின்னு தான் வந்திருப்பான். ஆனா அவர் சொல்லுவாரு, இந்த ஏஜ்ல இப்பதான் நீ படிச்சு முடிச்சுட்டு வந்த, கொஞ்சம் ஜாலியா இரு, வர வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாத பொண்ணுங்க விஷயத்துல அப்படின்னு சொல்லுவாரு. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ராபின்சன் வந்து அவங்க ஒய்ஃப் வேற அப்பதான் நடந்து வந்திருப்பாங்க. மிஸ்ஸஸ் ராபின்சன் கிட்ட சொன்ன உடனே ஆமா ஆமா அதுதான் அவனுக்கு தெரியணும் அது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவனுக்கு புரியும், அடி பாவி உன் புருஷன் இன்னசென்ட்டா பேசுறான், ஆனா நீ உள்குத்து வச்சு பேசுறியே அப்படின்னு வந்து இவன் நினைக்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ராபின்சன் சொல்லுவாரு, என் பொண்ணு எலின் வந்து வர சாட்டர்டே வந்து பெர்க்லில இருந்து வரா, அவளும் படிக்கிறா போல, அவளை நீ வந்து பிக்கப் பண்ண, அவ கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண, உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். என்ன அவ கூட இருப்பல்ல அப்படின்னு வந்து சொல்ல, இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இப்ப போறேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா வந்து போவான். நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமினை பார்த்து மிஸ்ஸஸ் ராபின்சன் வந்து சொல்லுவாங்க. இவன் அப்பதான் ரூம் மூச்சு விட்டு போவான். அவ்வளோ ப்ரெஷர் இவனுக்கு, அவ்வளோ சூடாயிட்டான் வேற. அப்படியே போயிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுவான். இவன் போனதுக்கப்புறம் அவன் பர்த்டே பார்ட்டி வேற அவங்க அப்பா அதையும் வந்து கிராண்டா வந்து செலிப்ரேட் பண்ணுவாரு. இவன் இன்னும் டிஸ்டர்ப்டா தான் இருப்பான் பெஞ்சமினை. ஏன்னா இந்த லேடி இப்படி ஒரு விஷயத்த வேற இவனை காமிச்சிச்சு, கடவுளே கடவுளே கடவுளேன்ற மாதிரி. ஸோ இந்த விஷயத்த காமிச்சிட்டு, அதுவும் வேற உனக்கு நான் எப்பவுமே அவைலபிள் தான், நீ எப்பவுமே கூப்பிட்டாலும் நான் வந்து உன் கூட அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க இல்லையா. இவன் என்ன பண்ணுவான், ஒரு ஹோட்டல்ல இருந்து அங்கிருந்த ஒரு பூத் மாதிரி இருக்கும், அங்கிருந்து டெலிஃபோன் பண்ணுவான் இவங்களுக்கு கால், நம்ம மிஸ்ஸஸ் ராபின்சனுக்கு கால் பண்ண உடனே ஹலோ அப்படின்னு இவன் வாய்ஸ் கொடுத்த உடனே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, பெஞ்சமின் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா மிஸ்ஸஸ் ராபின்சன், அன்னைக்கு வந்து நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அப்படி இவங்க சொல்ல ஆரம்பிச்சோடனே இப்ப எங்க இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நீங்க அதுல இருந்தே எனக்கு ஒரு மைண்ட், நீ எங்க இருக்க, நான் ஒரு ஹோட்டல்ல இருக்கேன், ரூம் புக் பண்ணிட்டியா, இல்ல சரி பரவாயில்ல நான் வரேன், இல்ல லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன், நீ போனை வை அப்படின்னு சொல்லுவா. இவனும் போனை வைப்பான். போனை வச்சுட்டு அங்க அந்த 1 மணி நேரம் வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே சுத்திட்டு இருப்பான். ரிசப்ஷனிஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி இவனை வந்து பார்ப்பாங்க. இவன் போய் அந்த ரிசப்ஷனிஸ்டே கேட்பாரு, சார் என்ன விஷயம், மே ஹெல்ப் யூ அப்படின்னு வந்து கேட்டா, இல்ல இங்க வந்து பார்ட்டிக்கு வந்தீங்களா, அங்க நடக்குது பாருங்க சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவனும் அந்த பார்ட்டியில அங்க போய் எதுனா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பார்த்தா அது பெரிய ஹோட்டல், நிறைய சம்பவம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கும். ஸோ அங்க போகும்போது இவனுடைய பேர் வந்து பெஞ்சமின். இவன் அங்க வந்து விருந்தாளியே கிடையாது, இருந்தாலும் இவன் அங்க போய் நிக்க அவங்க வந்து வரவேற்றுட்டு இருப்பாங்க. நீங்க அவரு தானே அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி இது பண்ண, ஐயோ நான் அவர் இல்லவே இல்லைங்க, சரி நான் தெரியாம இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தனியா போய் உட்காந்து, இவன் இது வரைக்கும் சரக்கோ இல்லை தம்மோ எல்லாம் ட்ரை பண்ணதெல்லாம் கிடையாது. அவன் ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்க அதெல்லாம் வந்து சரக்கை வாங்கி அதெல்லாம் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருப்பான். அதுக்குள்ள மிஸ்ஸஸ் ராபின்சன் வந்துருவாங்க. வந்துட்டு ரூம் புக் பண்ணிட்டியான்னு வந்து கேட்பாங்க. இல்ல புக் பண்ணுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இல்ல நானே ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது, ஓகே போய் பண்ணு அப்படின்னு வந்து சொல்ல, இவன் என்ன பண்ணுவான், அப்படியே நடந்து போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து நிற்பான். ரூம் வேணும் எனக்கு அப்படின்னு வந்து கேட்பான். எது சிங்கிளா டபுளா அப்படின்னு கேட்டா, இல்ல சிங்கிள் தான், நான் மட்டும் தான் தங்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். சரி இந்தாங்க சார் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுக்க, அதுல அவனுடைய ஒரிஜினல் பேர் எழுத முடியாதுல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ தப்பா எழுதிட்டு அதை வந்து கிழிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு அடுத்து இன்னொரு வாட்டி வந்து எழுதுவான். கிளாட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அவன் பேரை வந்து எழுதுவான். எழுதுனோடனே சார் உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் எங்க சார் அப்படின்னு கேட்க, கார்ல தான் இருக்கு. ஆக்சுவலி இவன் கார்ல அவன் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வரல, இவன் எதர்ச்சியா இருந்து இங்க இருந்து அந்த மிஸ்ஸஸ் ராபின்சனுக்கு ஃபோன் பண்ணணும் தான் நினைச்சது. நான் ஆள் அனுப்பிச்சு விடுறேன் சார், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு கேட்க, இல்ல எனக்காக எல்லாம் யாரும் வந்து வேலை செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அண்ட் மோர் ஓவர் எனக்கு வந்து ப்ரஷ் மட்டும் தான் தேவைப்படுது, அந்த ப்ரஷ்ஷை நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒன்றா சொல்லுவான். சார் இந்தாங்க சார் சாவி, அது வேணா ஓப்பன் பண்ணி கொடுக்க கூட நான் ஆள் அனுப்புனேன் அப்படின்னா, இல்ல நானே அதை பார்த்துப்பேன், என் ஒர்க்கை நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே வந்து போவான் பதட்டத்தோட. போய் என்ன பண்ணுவான், ஃபோன் பண்ணுவான் மிஸ்ஸஸ் ராபின்சனுக்கு. அதாவது அவங்க ஒரு அங்கே டெலிஃபோன் இது பூத் மாதிரி இருக்கும், அங்கேருந்து பண்ணுவான் அந்த ஹோட்டலுக்கே. ஹோட்டல்காரர் என்ன பண்ணுவான்னா, அங்கே வேலை செய்கிறவன் எடுத்துகிட்டு வந்து ஃபோனை வந்து நீட்டுவான். மிஸ்ஸஸ் ராபின்சன் நீங்கள் தானே, உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க யாரோ அப்படின்னும் போது அந்த அவங்க அட்டன் பண்ணி பேசுவாங்க. சொல்லு அப்படின்னா, திரும்பி பாருங்க அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல நின்று தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இவங்களும் திரும்ப சொல்லுடா என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க, நான் ரூம் புக் பண்ணிட்டேன்,
இங்க வந்து எப்படி அடுத்து ப்ரொசீஜர் பண்ணணும்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னும் போது, சரி ஏன் அப்படின்னு வந்து கேட்டா, இல்ல ரிசப்ஷனிஸ்ட் ஒரு மாதிரி சந்தேகத்தோட நான் பாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து சொல்லுவான். நீ முதல்ல போ, பின்னாடி 5 நிமிஷத்துல நான் வரேன் அப்படின்னும் போது, ஓகே கரெக்ட், இதே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். உடனே முக்கியமான விஷயம் நீ எதுவுமே சொல்லாம போறியே அப்படின்னு வந்து அவங்க மிஸ்ஸஸ் ராபின்சன் கேட்க, என்னது? நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன், எனக்காக நீங்க அவ்வளவு தூரத்துல அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்படின்னு வந்து சொல்ல, ஏய் நான் ரூம் நம்பர் சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்க, உடனே அவன், ஓ அப்படியா, 568 அப்படின்னு வந்து சொல்லுவான். சரி நீ இப்போ 5 நிமிஷத்துல நான் அங்க இருக்கேன் அப்படின் போது, சரி நீ வச்சுட்டு என்ன பண்ணுவான், அவன் பாட்டு தனியா போவான். போய் அந்த ரூமை ஓப்பன் பண்ணி உள்ள இருப்பான், ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிப்பான், இருட்டா தான் வச்சுப்பான், லைட் எதுவும் ஆன் பண்ண மாட்டான். ஏன்னா இவன் இங்க வந்து இந்த விஷயம் எல்லாம் பண்றான், ஃபர்ஸ்ட் டைம் போல இவனுக்கு. அப்படி வந்து செட்டப் பண்ணா உடனே இந்த லேடி வந்து எடுத்துருவாங்க 5 நிமிஷத்துல. வந்துட்டு லைட் எல்லாம் ஆன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கழட்ட பார்க்கும்போது இவன் உடனே ஆஃப் தான் பண்ண பார்ப்பான். உடனே இவங்க கழட்டும் போதே இவன் கையை வந்து அவங்களுடைய பிரஸ்ட் மேல வைப்பான். வச்ச உடனே கொஞ்ச நேரம் வைப்பான், அப்புறம் திடீர்னு வந்து கையை எடுத்துருவான். எடுத்துட்டு, இல்ல மிஸ்ஸஸ் ராபின்சன், நம்ம வேற எதுனா ஒரு விஷயம் பண்ணலாமா, இது தேவையில்ல, ஏன் என்ன ஆச்சு இப்போ, என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா, நான் அட்ராக்டிவா இல்லையா அப்படின்னு வந்து கேட்க, இல்ல நீங்க அழகா தான் இருக்கீங்க, பட் என் பேரண்ட்ஸோட நீங்க வந்து எவ்வளவு நெருக்கமா வந்து இருக்கீங்க, அவங்க எல்லாம் இதை பத்தி தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க, யாருக்கு தெரிய போகுது, இல்ல எனக்கு இது வந்து ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல, மிஸ்ஸஸ் ராபின்சன் என்ன சொல்லுவாங்க, ஓ உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு வந்து கேட்க, இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, ஒருவேளை உனக்கு போன இதுல ஒழுங்கான அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன், சரி நீ கிளம்பு, நீ இதுக்கு வேலைக்கு ஆக மாட்டே அப்படின்னு சொல்ல அவனுக்கு வந்து ஒரு மாதிரி காண்டாயிரும். என்ன நம்ம இதுக்கெல்லாம் வந்து செட் ஆகாத ஒரு ஆளு, பொருந்தாத ஒரு ஆளுன்ற மாதிரி காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ராபின்சன் நடந்து போக பார்ப்பாங்க. இவன் வந்து இப்போ கதவு முன்னாடி நின்று மறிச்சுட்டு அவங்க கூட வந்து செக்ஸ் எல்லாம் வச்சுப்பான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, எவ்ரிடே ஈவினிங் ஆனா போதும், இவன் கார் எடுத்துட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்து வந்துருவான். நைட் ஆனா இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது இப்படிதான் வந்திருக்கும். ஸோ இப்படி ரிலேஷன்ஷிப் போக இவனுடைய அப்பா வந்து ஃபீல் பண்ணுவார். அவன் ஒரு வாட்டி அந்த கேமரா ஆங்கிள் செம்மையா இருக்கும். இவன் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அந்த ஸ்விம்மிங் பூல்ல எகிரி அப்படியே குளிச்சுட்டு அதுல இருந்து எந்திரிக்க பார்ப்பான். எந்திரிச்சா எங்க வந்து படுப்பானா, அந்த ஹோட்டல்ல பெட்ல இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி இப்படி குதிச்சு அங்க வந்து அது மேல தாவி படுக்கிற மாதிரி இருக்கும். யார், மிஸ்ஸஸ் ராபின்சன் மேல. அப்படி கேமரா ஆங்கிள் இருக்கும். அதுக்கப்புறம் பெஞ்சமின் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும், திரும்பி பார்ப்பான். ஆக்சுவலா அங்க திரும்பினது நார்மல் தான், பட் இங்க ரியாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா தான் வந்து இவனை எழுப்பியிருப்பாரு வேற ஒரு ஸ்விம்மிங் பூல்ல. அது முடிச்சு இங்க இப்படியே தான் வந்து லைஃப் போறதுனால அவங்க அப்பா கேட்பாரு, ஏன்டா எந்த பையனா இருந்தாலும் சரி ஜாலியா இருக்கணும், ஓகே, ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வந்து படிச்சிருக்க, அது 1 வாரம் 2 வாரம் இருந்தா பரவாயில்ல, எங்க போயிட்டு இருக்கேன் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு வந்து தெரியவே இல்லையா அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ண பார்ப்பாரு. சும்மா ஜாலியா மிதந்துட்டு இருக்கேன், குளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து இவன் வந்து மலுப்புல பதில் சொல்லுவான். அப்போ மிஸ்ஸஸ் ராபின்சன் அப்புறம் ஒரு மிஸ்ஸஸ் ராபின்சன் இவங்க 2 பேரும் அங்க வேற வந்துருவாங்க. வந்த உடனே பையன் எதுக்கு இது மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மிஸ்டர் ராபின்சன் வேற கேட்பாரு. அவன் இந்த வயசுல தான் ஜாலியா இருக்க முடியும், நீ வேணா என் பொண்ணு எல்லினா அவளை பாரு, அவளை வெளில கூட்டு போ, உனக்கு வந்து ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. சொல்லும் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெஞ்சமின் வந்து வீட்டுல இருக்கும்போது கூட அவனுடைய அம்மா அவன் ஷேவ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல கேட்பாங்க, சாயங்காலமானா எங்கடா போற, இல்ல டிரைவிங் தான் நான் போறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். டிரைவிங் எப்படி, சாயங்காலம் போய் நைட் ஃபுல்லா சுத்திட்டு காலையில வர்றதா, அப்படி சுத்துறதுக்கு இங்க என்னடா இருக்கு அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல நான் சும்மா தான் டிரைவிங் தான் போறேன், நீ யாருன்னா பார்க்க போறியா, சொல்லு, எதனா அஃபேர் வச்சிருக்கியா அப்படின்னு வந்து போட்டு வாங்க பார்ப்பாங்க. இவன் வந்து அதை சமாளிக்க பார்ப்பான். இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்லுவான். அவங்க இதை நம்புறதா இல்ல, என் பையன் என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே வந்து போவாங்க. போனதுக்கு அப்புறம் இவன் மிஸ்ஸஸ் ராபின்சன் மேல அந்த ஈடுபாடை வந்து குறையறதா இருக்காது. அவன் வழக்கம் போல அந்த ஹோட்டல்ல வந்து 2 பேரும் படுத்துட்டு இருக்க சமயத்துல டப்புன்னு லைட்டை போட்டு இந்த வாட்டி இது பண்ற மாதிரி இருக்குல்ல, நம்ம இதுக்கு பதில் புதுசா ஒன்று ட்ரை பண்ணலாம், என்ன விஷயம் அப்படின்னு வந்து சொல்லி அந்த லேடி வந்து மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு, செக்ஸ்ல தான் புதுசா ஏதோ பண்ண சொல்றோம் போல அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஆனா மறுபடியும் வந்து ஆன் பண்ணி சொல்லுவான், ஏதாவது பேசலாமே, எப்ப பாரு இது பண்ணிட்டு என்னது இது பேசு அப்படின்னும் போது, என்ன டாபிக் பத்தி பேசலான்ட்டு மிஸ்ஸஸ் ராபின்சன் கேட்பாங்க. நீயே யோசி அப்படின்னும் போது, ஆர்ட்டை பத்தி பேசலாமா, கலையை பத்தி, சூப்பரான டாபிக், அதை பத்தி இப்ப நம்ம பேசலாம் அப்படின்னும் போது, நீ பேசு, ஏன் நீங்க பேசுங்கன்னா, நான் டாபிக் கொடுத்தால நீயே பேசு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெஞ்சமினை தான் வந்து பேச சொல்லுவாங்க. பெஞ்சமின் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். யோசிச்சுட்டு சரி ஓகே இந்த டாபிக் வந்து வேண்டாம், நம்ம வந்து வேற விஷயம் பத்தி பேசலாம், உன்னுடைய லைஃப்பை பத்தி பேசலாம், பர்சனல் லைஃப்பை, நீங்களும் நீங்க பட் டெய்லி இங்க வந்து வரீங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த ஆள் குடிச்சிட்டு மட்டையாயிருவான் அப்படின்னு சொல்ல, சரி காலையில திரும்ப போறல்ல,
அந்த டைம்லாவது அவர் வந்து பார்க்க மாட்டாரு, எப்படி பார்க்க மாட்டாரு, ஏன்னா அவருக்கும் எனக்கும் செப்பரேட் ரூம் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவா. ஓ அப்படியா அப்படி வந்து அப்புறம் எப்படி நீங்க அவர் வந்து கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. இது எல்லாமே இருட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவள் லைட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் இதே தான் வந்து கேட்டுப்பா. கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாயம்னா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இதை நீ எலின் கிட்ட சொல்லாம இருக்கணும் அப்படின்னா, எலின் கிட்ட சொல்லாம இருக்கணும், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னும் போது, இல்ல எலின் வந்து ஆக்சுவலா பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க இந்த அம்மா. அவங்க இப்ப எலினோட அப்பாவை கல்யாணம் பண்ணும், அதாவது ராபின்சனை கல்யாணம் பண்றது இவங்களுடைய விருப்பம் கிடையாது. ஒரு வாட்டி செக்ஸ் ஏற்பட்டிருக்கு, அப்ப இவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க, வேற வழியே இல்லாம தான் அவனை இப்ப வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இவன் தெரிஞ்சுப்பான். தெரிஞ்சோன்னா அட்டாப்பாவி அப்பவே இந்த சம்பவமா, அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவரும் காலேஜ்ல ஸ்டூடெண்டா தான் இருந்தாரு, அவர் வந்து லா ஸ்டூடெண்ட். நீங்க நீங்க என்ன மேஜர் எடுத்திருந்தீங்க அப்படின் போது, நான் ஆர்ட். ஓ அதனால தான் ஆர்ட்டை பத்தி பேசலாம்னு சொன்னீங்களா? இப்ப இந்த ஆர்ட் மேலலாம் எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஏதோ விரத்தியில இருக்கிற லேடி மாதிரி இவங்க வந்து பேசுவாங்க. பேசுனதுக்கு அப்புறம் சரி எங்க வச்சு இந்த சம்பவம் நடந்ததுன்னு கேட்பான். எதுக்கு இப்போ உனக்கு இதெல்லாம் அப்படின்னும் போது, இல்ல எனக்கு சொல்லுங்க நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன்னு சொல்லி லைட்டு போட்டு வந்து கேட்பான். அவங்க வந்து சொல்லுவாங்க, கார்ல தான் நாங்க பண்ணோம். எந்த கார், என்ன பிராண்டு? ஃபோர்ட்ல பண்ணோம் அப்படின்னா, ஓ ஃபோர்ட்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ குட்டி எலின்னு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது ஃபோர்ட்ல இருந்து தான் அப்படின்னு வந்து சொல்லுவான். அவங்க பொண்ணோட பேர் இவங்க வந்து இழுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப காண்டாயிரும். என் பொண்ணை பத்தி இந்த டாபிக்ல எல்லாம் பேசாத, என் பொண்ணை நீ வெளியில கூட்டு போற எண்ணம் கூட உனக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே இவனுக்கு கடுப்பாயிரும். ஏன் எதுக்கு? நான் என்ன உங்க பொண்ணுக்கு வந்து தகுதியான ஆள் இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆமா அப்படின்னு சொல்லுவா. உன் பொண்ணுக்கு தகுதி இல்லாத ஆளு, நான் உனக்கு பொண்ணு தகுதியான ஆளா? ஆமா அப்படின்னு சொல்லும் போது, என்னடா இது, ஏய் உன் பொண்ணு நான் கூட்டிட்டு போய் நான் எதனா பண்ணவா போறேன், ஏன் அவளுக்கு கேவலமான புத்தி உனக்கு? உன் பொண்ணு அவளுக்கு தகுதி இல்லாத ஆளுன்னு வந்து நீ நினைக்கிற, அப்பனா நான் கேவலமான ஆளா? உன் கூட நான் செக்ஸ் பண்ணதை ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அங்கிருந்து கிளம்பணும்னு வந்து பார்ப்பான். அப்போ இவன் என்ன பண்ணுவா, நில்லு பெஞ்சுமின் அப்படின்னு வந்து சொல்லுவா. சொல்லி ஏதோ எமோஷனா ட்ரை பண்ணும்போது இவன் வந்து சொல்லுவான், என்ன நான் பேசுறது எதுனா உனக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு, இப்போ எமோஷனல் ட்ராமா பண்ணி மறுபடியும் என்ன வந்து உங்க கூட படுக்க வைக்கணும்னு பாக்குறியா அப்படின் போது, அந்த கேமரா ஆங்கிளே பயங்கரமா இருக்கும். இவ வந்து 2 காலையும் வந்து தூக்கி அவளுடைய இந்த ஸ்டாக்கிங்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, டைட் ட்ரெஸ், ஒரு இன்னரோட சேர்த்து அப்படியே துணி மாதிரி அப்படியே வந்து காலில் போடுறது, அந்த கால்கள் மட்டும் தான் காமிப்பாங்க. அவ அதை வந்து அவுத்ததை வந்து இப்ப போடுவா. அவன் அந்த கால்களை மட்டும் பார்ப்பான். அப்போ வந்து அவன் வந்து சொல்லுவா, ஆமா நீ இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு திடீர்னு நான் வேணான்ற மாதிரி வந்து போற, அதுல கொஞ்சமாவது என் மனசு ஹர்ட் ஆயிருக்காதா? என் பொண்ணை பத்தி பேசாததான், அது வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்ல, இவன் வந்து சரி என்னடா இது, இந்த பொண்ணு வந்து இந்த லேடி இப்படி எமோஷன் ஆகுறாளே அப்படின்ற மாதிரி இவன் வந்து நினைச்சிக்கிட்டு, அதுவும் இவன் காலு அந்த ஃபீல் எல்லாம் பார்த்துட்டு, சரி ஓகே நான் இதுக்கப்புறம் பேசல, சரி பேசல ஓகே, இப்போ என்ன போறியா, என் கூட இருக்கிறியா அப்படின்னு கேட்க, இருக்கணும் தான் என் மனசு வந்து தோணும். அதனால பக்கத்துல போக பார்ப்பான். எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, என் பொண்ணு வந்து நீ வெளியிலலாம் கூட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு, என் பொண்ணை பத்தியும் பேச மாட்டேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் எதுவுமே உங்ககிட்ட பேச மாட்டேன், சைலண்டா இது மட்டுமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் செக்ஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் பெஞ்சமினுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் நீ எலினை வந்து கூப்பிட்டு வெளில போயிட்டா அப்படின்னா, அவளுக்கும் எனக்கும் செட் ஆகுமான்னு தெரியல வெள்ளி அப்படின்னா, அவளை நீ சின்ன வயசுல பார்த்தது, இப்ப பார்த்தனா அவ்வளவுதான், செட் ஆகாதுன்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம், போய் பார்த்தா தானே தெரியும் அப்படின்னா, இல்ல எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல, எலினோட பெஞ்சமினோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் போய் அந்த பொண்ணை பாக்குறது இருக்கட்டும், இவன் எப்படியே வந்து அலக்கழிச்சிட்டு இருந்தானா, நம்ம மிஸ்டர் ராபின்சன் அப்புறம் எலின், இவங்க 3 பேரையும் அவங்க ஃபேமிலியா வந்து நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம் இந்த தேர்ஸ்டே, அப்போ இவங்க 2 பேர் சந்திச்சிருவாங்கல்ல அப்படின்னு போது, இவன் என்ன பண்ணுவான், பெஞ்சமின் மிஸ்ஸஸ் ராபின்சனோட வீட்டுக்கே போயிடுவான். போய் கதவை தட்டுவான், காலிங் பெல்லு. இவரு ராபின்சன் கதவை திறப்பாரு. அவர்கிட்டே வந்து சொல்லுவான், உன் பொண்ணை நான் வந்து இப்போ வெளியில கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் வந்து தேர் யூ ஆர், எனக்கு அப்பவே தெரியும் நீ கூட்டு போக வருவ அப்படின்னு சொல்லிட்டு, இப்பயாவது உனக்கு வந்து தோணுச்சு அப்படின்னும் போது, டிவியில வேற ஒரு காமெடி ஷோ தான் போகும். ஒரு ஆங்கர் வந்து அங்க இருக்கிற ஆம்பளைங்க கிட்ட அவங்க பொண்டாட்டிகளை பத்தி சில கேள்விகள் கேட்டிருப்பாரு. அவங்க ஃபன்னான ஆன்சர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஜாலியான விஷயம் தான் போகும். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ராபின்சன் ஜாலியா இருக்க மாட்டாங்க. மூஞ்சி தொங்க போட்டு உருள் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. இரு என் பொண்ணை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபின்சன் என்ன பண்ணுவாரு, எலினை கூப்பிட வந்து போயிருவாரு. இப்போ மிஸ்ஸஸ் ராபின்சன் பிளஸ் பெஞ்சமின் இவங்க 2 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. பெஞ்சமின் வந்து சொல்லுவான் காதும் வச்ச மாதிரி மிஸ்ஸஸ் ராபின்சன் கிட்ட, என்னெல்லாம் தப்பா நினைச்சிக்காத, எங்க வீட்டுல வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றதா இருந்தாங்க, 2 ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. ஒண்ணு நீ போய் அந்த பொண்ணை வெளியில கூட்டு போ, இல்ல அவங்க குடும்பமா நம்ம வீட்டுக்கு கூட்டுவா, தேர்ஸ்டே வந்தா ஒண்ணு வந்து சொன்னாங்க. உன்னையும் பொண்ணையும் ஒரே இடத்துல வச்சு ஹேண்டில் பண்றதை நினைச்சாவே எனக்கு பயமா இருந்துச்சு, எப்படி உங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ண போறேன்ட்டு. அதனாலதான் பெட்ரூம் பொண்ணு கூட்டு போறேன், இந்த ஒரு வாட்டி தான், நீ அப்செட்டா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பயங்கர அப்செட்டா இருக்கேன் பெஞ்சமின் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. சரி என்ன பண்றது, அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், எலியனை கூப்பிட்டு கார்ல ஈவினிங் டைம் வந்து போகும்போது அந்த பொண்ணு கேள்வி கேட்பா, சோ நீ இப்போ வந்து வீட்டுல தான் இருக்கியா அப்படின்னு வந்து கேட்பா எலினா.
அழகான பொண்ணு அவ, வீட்டில் தான் இருக்கேன்னு வந்து கேட்பா. அவ தொணன்னு பேசிட்டு இருப்பா. இவன் பேச்சு கொடுக்காம காரை வேகமா ஓட்டணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருப்பான். இவன் வந்து ஆமா அப்படின்னு வந்து சொல்லுவான். சரி வேலைக்கு எங்கேயும் நீ வந்து போலையா? இல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ற ஐடியா இருக்கு? எதுவும் இல்ல. நீ எப்பவும் கார் இப்படிதான் ஓட்டுவியா அப்படின்னு வந்து கேட்பா. அவ்வளோ ரேஷா ஓட்டும். ஆமா அப்படின்னு சொல்லுவான். ஆமா இல்ல ஆமா இல்லைன்றதுதான் ஆன்சரா இருக்கும். அப்படியே வேகமா ஓட்டிட்டு ஒரு நைட் கிளப் இருக்கும், அந்த இடத்துல போய் நிறுத்துவான். நிறுத்திட்டு அவளை வந்து உள்ள கூட்டு போகும்போது கூட கையை பிடிச்சிட்டுலாம் கூட்டு போக மாட்டான். அவளுக்கு ஈக்குவலெல்லாம் நடக்க மாட்டான். அவன் பாட்டு விறுவிறுன்னு வந்து போயிட்டு இருப்பான். இந்த பொண்ணு பாவம் பின்னாடி ஓடி ஓடி வந்துட்டு இருக்கும். பொறுமையா போடா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு வந்தாவா வராங்க நீ போ அப்படின்ற ஆங்கிள் தான் உள்ள போயிட்டு அப்படியே வந்து அந்த கிளப்ல இருப்பான். அங்க எல்லாம் ஆம்பளைங்க தான் இருப்பாங்க. அதுவும் அங்க ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு ட்ரெஸ்ஸாக கழட்டி போட்டுட்டு வேற நிர்வாணமாக ஒரு செமி நியூடா வந்து ஆடிட்டு இருக்கும். இவன் கூப்பிட்டு வந்துட்டு இவனை பார்த்த மாதிரி தான் உட்காருவா டேபிள்ல கூட. அந்த ஷோ பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இவன் கேட்பான், பாக்குறது தானே, என்ஜாய் பண்றது தானே அப்படின்னு வந்து கேட்பான். கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எமோஷனை காமிச்சிக்காத ஒரு ஆள் மாதிரி வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து இது பண்ணுவான். அவன் வந்து அமைதியா இருப்பா. இல்லை கண்ணை, அதாவது தலையை தொங்க போட்டுட்டு கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி டல்லா இருக்க மாதிரி வந்து இருப்பா. பட் அந்த ஸ்டேஜ்ல அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணு என்ன பண்ணும், அப்படியே வந்து எல்லாத்தையும் கழட்டி போட்டு அவன் பிரஸ்ட்டும் அப்படியே தெரியற மாதிரி தான் இருக்கும். அதுல நிப்பிள்ல வந்து ஒரு ரோப் மாதிரி ஒன்று கட்டிட்டு அப்படியே குலுக்குவா. குலுக்கி ஆடும்போது எல்லா ஆடியன்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் எலினை பார்த்து கேட்பான். அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். தலையை தொங்க போட்டு அப்படியே அமைதியா இருப்பா. அந்த ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அவ பிரஸ்ட் ஆட்டி ஆட்டி அந்த ஒரு மாதிரி ட்ரிக்கு பண்ற மாதிரி இப்படி பண்றாள், அந்த ரோப்பு அந்த எலினோட தலையில படுற மாதிரியே வேணும்ட்டே இது பண்ணுவா. இவ அழ ஆரம்பிச்சிருவா. இப்பதான் இவன் ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸை கழட்டிட்டு அந்த லேடி சே போ அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். ஸ்டாப் அப்படின்னு சொல்லி எலின் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவா. என்னை வீட்டுல கூட்டு போய் விட்டுறியா? இவன் சாரி கேட்பான். சாரி நான் அப்படியே போட்டால் இல்லை, தப்பா நினைச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கார் இங்க இருந்துச்சு, இப்ப கார் கூட இல்லை, எங்க என்ன கூட்டு போன்னு சொல்லி அவன் வந்து நிக்காம அழுவா. இவன் வந்து ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கூட்டிட்டு போ இது பண்ணாங்க, அதனால தான் நான் பிடிக்காம வந்தேன் அப்படின் போது, நல்ல வேலை இப்பயாச்சும் சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுவா. உடனே இவளை எப்படி சமாதானப்படுத்த தெரியல. பெஞ்சமின் என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு வந்து அவள் வந்து கேட்பா. எப்படி அது வந்து கிஸ் அடிச்சு வந்து பிடிக்குதுன்னு வந்து காமிச்சிருவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் கேஷுவல் ஆகி கார்ல உட்காந்துப்பாங்க. இப்பதான் உண்மையை சொல்லுவான். நான் கிராஜுவேட்டா இருக்கும்போதே அப்படிதான், என்ன வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் செய்ய சொன்னாங்கன்னா நான் அந்த சமயத்துல ரூடா கொஞ்சம் பிஹேவ் பண்ண பார்ப்பேன், என்னை பிடிக்காத மாதிரி காமிச்சிக்க பார்ப்பேன், அதுல இருந்து விலைக்கு வர அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஓ அப்படியா. 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசுவாங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி வந்து ஹாப்பியா இருக்கேன், அண்ட் நான் பார்த்த பொண்ணுல நீ தான் வந்து பெஸ்ட்ன்ற லெவல்ல இவங்க வந்து பேசிட்டே போவாங்க. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கார்ல சாப்பிட்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வீட்டில் போய் ட்ராப் பண்ண பார்ப்பான். அப்போ எலின் வந்து வா உள்ள வா காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவா. இல்லை நான் வரல, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. யார் டிஸ்டர்ப் ஆக போறா, வீட்டில் யாரும் இல்லை, நீ வா அப்படின்னு வந்து கூப்பிடுவா. இல்லை நான் அப்படின்னு யோசிச்சுட்டு எலின் அப்படின்வான். சொல்லு அப்படின்னு அவன் வந்து கேட்பா. வேணா நம்ம இன்னொரு ரைடு போகலாமா, இன்னொரு வாட்டி கார் ஓட்டலாமா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாமா அப்படின்னா கண்டிப்பாடா அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் கார் எடுத்துட்டு போவான். எங்க போகலாம் அப்படின்னா இந்த டைம்ல வந்து வேற எதுவும் கிளப்போ இல்லை பாரோ எதுவும் இருக்காது, ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மிஸ்ஸஸ் ராபின்சன் கூட அப்பப்போ ஹோட்டல்ல போய் ஜாலியா இருப்பான்ல, அந்த ஹோட்டலுக்கு இவ்வளவு கூட்டு போவான். கூட்டு போனா அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவன் என்னன்னு தெரியும், மிஸ்டர் கிளாட்ஸ்டோனா தான் தெரியும். ஹலோ மிஸ்டர் கிளாட்ஸ்டோன், ஹலோ மிஸ்டர், அவன் நார்மல் சர்வ் பண்றவன் வந்து ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க வெல்கம் மிஸ்டர் கிளாட்ஸ்டோன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு வந்து ஹவ் கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனா ஏற்கனவே ஒரு பார்ட்டி நடந்ததுல, அங்க ஒரு இடத்துல வேற இவன் நுழையும் போது இவன் வேற ஒரு ஆளா நினைச்சு அவனை வந்து வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த லேடி இன்னொரு பேர் வச்சு இவனை வந்து கூப்பிட்ட உடனே ஐயோ நம்ம வந்த இடம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து வர பார்ப்பான். அதை வேற சமாளிக்க பார்ப்பான் எலின் கிட்ட. இவங்கெல்லாம் வேற ஒரு ஆளை என்ன நினைச்சு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க போல, மேபி அவனை மாதிரி நான் இருக்கேன் போல அப்படின்னு சொல்ல அவ புரிஞ்சுப்பா. இவன் அடிக்கடிக்கு இங்க வருவான் போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இவன் கார்ல ஏறி உட்காந்து ஆன் பண்ணுவான் அந்த காரை, சாவி போட்டு. அப்போ இவன் வந்து கேட்கவே ஆரம்பிச்சிடுவான். உனக்கு இதுக்கு முன்னாடி எதனா அஃபேர் இருந்துச்சா அப்படின்னு வந்து கேட்பான். கேட்ட உடனே இவன் அப்படியே அதை ஆஃப் பண்ணிடுவான். ஆஃப் பண்ணிட்டு இருந்துச்சு, யார் கூட, கல்யாணமானவளா ஆவாதவளா, கல்யாணமானவதான், அவள் ஃபேமிலியோட இருந்தாளா இல்லை தனியாவா அப்படின்னு கேட்க, இல்லை அவளுக்கு ஃபேமிலி இருந்தது, ஒரு பையன் அவங்களுக்கு இருக்கான் அப்படின் போது, இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா, சாரி இதெல்லாம் நான் கேட்கக்கூடாது, இப்போ இருக்கியா அப்படின்னு கேட்க, இப்போ இல்லை நான் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்பா அப்போ ஓகே, அப்போ அது எனக்கு போதும், ஏன்னா இப்போ இவளுக்கு வந்து இவன் சிங்கிளா தான் இருக்கான், இப்போ ஓகே பிரச்சனை இல்லை, பழசெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே தான் அதுக்கப்புறம் அவன் காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போய் அவளை ட்ராப் பண்ணுவான். ட்ராப் பண்ணும்போது கூட ஏதோ பாப்கார்ன் மாதிரி ஏதோ ஒரு திங்கிற ஐட்டம் வச்சுட்டே வந்து சாப்பிட்டு இருப்பா. அதையும் பிடிங்கி சாப்பிட்டு பேசிட்டு இருப்பான். நம்ம டெய்லியும் இதை பண்ணலாமா, நாளைக்கு வேற போலாமா அப்படின்னு கேட்க, போலாம், என்னது போலாம்டா அப்படின்னு வந்து இவ கத்துனா இவ கத்துனா மிஸ்ஸஸ் ராபின்சன் வேற எந்திரிச்சு வந்துருவாங்கன்ற மாதிரி, ஓகே 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 நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அப்படியே வந்து கார் எடுத்துட்டு போவான். அடுத்த நாள் ரொம்ப ஹாப்பியா வந்து இவன் கார் எடுத்துட்டு வருவான். மழை எல்லாம் வேற பெய்யும்.
அந்த டைம்லயும் வந்து இவன் கார் எடுத்துட்டு பகல்ல வந்து உன்னை நான் கூட்டு போறேன், பகல்ல இவ்வளவு கூட்டு போனோம், ராத்திரி ஆனா மிஸ்ஸஸ் ராபின்சன் சமாளிக்கலான்ட்டு பகல்ல கூட்டு போவே இவன் வருவான். அப்போ ஜோன் மழை பெய்யும். யாரோ அந்த மிஸ்ஸஸ் ராபின்சன் வீட்டுல வந்து நிறுத்தினோன்னா எலின் வர மாட்டா, மிஸ்ஸஸ் ராபின்சன் காருக்குள்ள வந்து தப்புன்னு உட்காருவாங்க. மிஸ்ஸஸ் ராபின்சன், நான் உங்க பொண்ணு டேட்டிங் நீ கூட்டு போறதா இருந்துச்சு அப்படின்னு வந்து, முதல்ல அந்த பில்டிங் என்னை வந்து கூட்டு போய் விடு, கொஞ்சம் தள்ளி போ, கார் எடு, நான் சொல்றதை செய் அப்படின்னு வந்து சொல்லுவா கோவமா. இவனும் கார் எடுத்துட்டு போவான். அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணு கூட நீ போவாதுன்னு நான் எத்தனை வாட்டி சொன்னேன் நானு, ஏன் என் பொண்ணு கூட வந்து இது பண்ற அப்படின்னா, இல்ல உங்க பொண்ணுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கும்போது இந்த மாதிரிலாம் நீ பேசுற மாதிரி இருந்தா என் பொண்ணுகிட்ட உனக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்பை நான் போய் சொல்லிடுவேன் அப்படின்னா, இவன் வந்து அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டான். நீங்க இதெல்லாம் சொல்ற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு நான் வந்து நம்பல, நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படிங்கும்போது, நம்பலன்னா நம்பிக்கையை வளர்த்துக்கோ, கண்டிப்பா நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு வந்து இவ சொல்ல, இவன் என்ன பண்ணுவான், அங்கிருந்தே கார் அப்படி விட்டுட்டு அங்கிருந்து ஓடுவான். அந்த மழையில, கொற்ற மழையில ஓடி போய் மிஸ் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவான். எலின் வீட்டுக்குள்ள. எலின் மாடியில இருப்பா. எலின் எலின் அப்படின்னு வந்து கூப்பிட்டே வருவான். இருறா, நான் என் ரூம்ல தான்டா இருக்கேன், இன்னும் ட்ரெஸ் எதுவும் மாத்தல அப்படின்னா, அப்ப அதெல்லாம் கூட கேட்க மாட்டான், உள்ள நுழைஞ்சிருவான். அவ வேற ட்ரெஸ் போடல இல்லையா, டாப் எல்லாம் எதுவும் போடாம இருப்பா, ஒரு துணியை வச்சு கவர் பண்ணுவான். ஆனா உள்ள நுழைஞ்சிருவான். நுழைஞ்சோன்னு இரு இரு இரு, என்ன விஷயம் எலின், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, நான் ஏற்கனவே ஒரு லேடி கூட அஃபேர்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதுக்கு என்னடா இப்போ அப்படின்னு வந்து அவ கேஷுவலா தான் இருப்பா. அந்த லேடி யாரு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இது பண்ணும்போது, யாரு அப்படின்னு வந்துன்னா, இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் சமயத்துல அந்த கதவு ஓரமாவே மிஸ்ஸஸ் ராபின்சன் வந்து நிப்பாங்க. அவங்களும் மழையில நனைஞ்சிருந்திருப்பாங்க, இவனும் இப்ப நனைஞ்சு வந்தான் இல்லையா, இவனுடைய பார்வை மிஸ்ஸஸ் ராபின்சன் மேல இருக்கும். ஏன்னா அவன் வந்து சொல்லிருவன் தான் சொல்லியிருப்பான், ஆனா சொல்லியிருக்க மாட்டான் அவங்க பொண்ணு கிட்ட. இவன் தான் ஆர்வ கோளாறுல இப்ப வந்து எலின் கிட்ட எல்லாத்தையும் கொட்ட பார்ப்பான். அவ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ராபின்சனை பார்க்க எலின் வந்து திரும்பி பார்த்தா அவங்க அம்மா. அப்ப அது எங்க அம்மாவா, அட்டா பாவி அப்படின்னு சொல்லி அவன் வந்து கதறி அழுவா, என் அம்மா கிட்டே இப்படி பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அவ ஃபீல் பண்ணிட்டு, அவ்வளவுதான் நீ தேவையில்ல போ போ அப்படின்னு சொல்லி அவனை விளக்கிடுவா. இவன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எலின் தூரத்துல இருந்து பார்க்க ஆரம்பிப்பான். அவன் ஊர்ல இருந்து வர்றதா இருக்கட்டும், அவங்க கார்ல ஏறி அவன் வந்து படிக்க போறதா இருக்கட்டும், டிஸ்டன்ஸ்ல இருந்து அவளை வந்து பாக்குறதா இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுவான் அவளை. ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லுவான், நானும் எலினும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. எப்படா இதை டிசைட் பண்ணீங்க, காலையில பேசுனியா, 1 hour முன்னாடி அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணியா, அவகிட்ட எல்லாம் இன்னும் பேசல, சரி ஓகே, அப்ப இதை பத்தி நான் அவளுடைய அம்மா அப்பா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபின்சனுக்கு கால் பண்ண பாப்பாரு அவங்க அப்பா, பெஞ்சமினோட அப்பா. இவன் வந்து ஸ்டாப் பண்ணுவான். ஏன் என்ன விஷயம்னா, அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியாது நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவளுக்கே தெரியாது, என்னடா சொல்ற நீ, சொல்றது அப்போ எப்படிடா உங்களை நான் சேர்த்து வைக்க முடியும், நீ சொல்ற இதே வந்து ஆஃப் பேக்டா இருக்கே அப்படின்னா, இல்ல ஃபுல் பேக்டு, எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, ஆனா அவளை தேடி நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவன் வந்து அங்க கிளம்புவான், அவ படிக்கிற இடத்துக்கு, யூனிவர்சிட்டிக்கு. காலங்காத்தால போவான், அங்க யாருமே ஈ காக்கா கூட இருக்காது. இவன் போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் எல்லாம் வருவாங்க. அந்த காலேஜ், அந்த யூனிவர்சிட்டியே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டமா ஜெயிச்சேன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், தூரத்துல இருந்தே அவளை வந்து பாக்குறது எப்படி இருப்பான். பக்கத்துலேயே ஒரு ரூம் வேற எடுப்பான். கார்ட்டர் தெரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்ல ரூம் எடுக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் வேற கேட்பாரு, தம்பி நீ என்ன படிக்கிறியா அப்படின்னு கேட்டா, நான் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான். ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லாம் கிடையாது, நீ யாரு, இங்க ரூம்ல தங்குறேன்னா உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற இது இருக்காதா, சொல்லு அப்படின்னா, இல்ல நான் வந்து இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதை வந்து சும்மா சுத்தி பார்க்க, நான் ஒரு விசிட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஓகே. அங்க வெளியில பாத்தீங்கன்னா ஒரே சத்தமா இருக்கும். அதை இவர் வந்து சொல்லுவார், அங்க கேட்டியா, இந்த கூச்சல் போடுறவங்க, இந்த கலவரம் பண்றவங்க, இவங்கெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, சத்தமே பிடிக்காது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரூம்ல விடுவாரு. இவன் ஆனா வழக்கம் போல எப்பவுமே வெளியில வர்றது, எலின் வந்து போறதெல்லாம், அவன் போற இடத்தெல்லாம் ஃபாலோ பண்றது பண்ணுவான். ஒரு நாள் அவன் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடியே சேஸ் பண்ணுவான். இவன் கவனிச்சிருவா, அவன் ஓடி வரதை பாத்துருவா. பாத்துட்டோன்னா ஐயோ இவனடா இங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவ கூட வந்து ஃபீல் பண்ணுவான். இவன் அப்படியே அந்த பஸ்ஸுக்குள்ளேயே ஓடி வந்து உட்காருவான். உட்காந்து அவளுக்கு பின்னாடியே உட்காந்து, பாத்தியா என்ன கோஇன்சிடென்ஸ், இல்ல நம்ம 2 பேரும் மீட் பண்ற மாதிரி இருக்கு. இவன் பிளான்டா தான் வந்தான், கோஇன்சிடென்ஸ்ன்ற மாதிரி காமிச்சிப்பான். ஆமா, நீ எவ்வளவு தூரம் போற, ஏன் அது வரைக்கும் நானும் வரலாம் தான், நான் காட்டுக்கு போறேன். ஜூவா, நானும் வரேன். நீ இதுக்கு முன்னாடி போயிருக்கியா, போனது இல்ல, சரிவா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், எலின் கூடவே வந்து போவான். அங்க ஒரு ஆளை மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எலின் வந்து சொல்லுவா. யாரு அப்படின்னா, அவன் பேர் வந்து கால் ஸ்மித் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவா. எலினா எங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரங்கு வீடு மாதிரி இவன் காமிப்பான். ஜூல இவங்க போனது, மங்கி ஹவுஸ் அந்த இடத்துல இருக்கானா அப்படின்னு வந்து இவன் கலாய்க்க பார்க்க, இங்கெல்லாம் கிடையாது, அவன் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேச்சு கொடுத்துட்டே போக, சரி நீ எதுக்கு இங்க வந்த சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல, நான் கால் ஸ்ட்ரீட்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். நான் படிக்கிறதுக்காக வந்தேன், நீ எங்கேயோ என்ரோல் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே, சரி நான் இப்போதைக்கு அங்கதான் வந்திருக்கேன் அப்படின்னு பேசிட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த கால் ஸ்மித் வந்துருவான். அவன் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஆக்சுவலா ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான். பரவாயில்லையே நல்லா தான் இருக்கான். கால் ஸ்மித் இவனே அறிமுகப்படுத்திப்பான், யாரு நம்ம பெஞ்சமினே. கால் ஸ்மித், நீங்க வந்து அந்த மங்கி ஹவுஸ்ல இருப்பீங்கன்னு நினைச்சேன், அந்த இடத்துல வெயிட் பண்ணுவீங்கன்னு, பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இவன் யாரு அப்படின்னு சொல்லி கால் ஸ்மித் கேட்க,
எலின் வந்து சொல்லுவா, பஸ்ல என் கூட சும்மா வந்துட்டு இருந்தான், அப்படியே வந்து பேசி இப்படி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிடுவான். இவனுக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கும், நம்ம ஆளு இன்னொருத்தன் கூட வந்து கை கோத்துட்டு வந்து போறாளே அப்படின்னு சொல்லி. அங்க வேற ஜூல அது தத்ரூபமா வேற காமிப்பாங்க. எப்படின்னா 2 குரங்குங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு பொன் குரங்கு, ஒரு ஆம்பளை குரங்கு வந்து சந்தோஷமா இருக்கும். அது தூரத்துல இன்னொரு குரங்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். ரொம்ப அப்செட்டா ஏதோ வந்து தின்னுட்டு தின்னுட்டு தூக்கி போட்டுருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேரக்டருடைய படங்கள்லாம் இப்படிதான் இருக்கும். சரியா? ஆஹ் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து அப்படியே நம்ம புரிஞ்சுக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இவன் அப்படியே வந்து அந்த கேஜ், ஒரு கேட்டு மாதிரி இருக்கும், அதுல அப்படியே பிடிச்சிட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இவன் ரூம்ல வந்து இருப்பான். ரூம்ல இருந்தா டப்புன்னு யாரோ ஒருத்தர் கதவை தட்டு உள்ள நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஓரமா. யாருன்னு பார்த்தா எலின். அவன் வந்து கோவமா பேசுவா, நீ எதுக்கு இங்க வந்த, எனக்கு விஷயத்த சொல்லு. எதா இருக்கட்டும், நீ உள்ள வா அப்படின்னு வந்து இவன் கூப்பிட, அதெல்லாம் இல்ல, என்ன பார்க்க தானே நீ வந்த. ஆமா, என் கூட என்ன பார்த்து என்ன பண்ண போற, என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு வந்து இவ கேட்க, இல்ல என்ன வந்து உனக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, அதனால என்ன, நீ எங்க அம்மாவை ரேப் பண்ணிட்டு இப்படி எல்லாம் வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி அப்செட் ஆவா. என்னது என்னது, ரேப் பண்ணனா, யாரு யார் என்ன சொன்ன, அது என் வாயில சொல்ல விரும்பல, இல்ல நீ சொல்லு, இவ்வளவு தூரம் வந்து பேச வந்துட்டு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எங்க அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு பார்ட்டியில வந்து இருந்திருக்காங்க, போதையில இருந்திருக்காங்க, நீ பார்க்கிங் ஏரியால இருந்திருக்க, அவங்களால முடியாது, வீட்டுக்கு போக முடியாதுன்னு போது நீ என்ன பண்ண, நான் உங்களை கூட்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு நீ வச்சு கார்லயே வந்து சம்பவம் செஞ்சுட்ட அப்படின்னு வந்து சொல்ல, இப்படியா சொன்ன உங்க அம்மா, ஐயோ பயங்கரமான பொய் சொல்றா பாரு, என்ன நடந்தது தெரியுமா, நாங்க பார்ட்டி வச்சிருந்தோம், அதுல வந்து என் ஹஸ்பண்ட் கார் எடுத்துட்டு போயிட்டாரு, வீட்டுக்கு கூட்டு போய் ஒர்றியா அப்படின்னு சொல்லி என்ன கூட்டு வந்து ரூம்குள்ள போய் ட்ரெஸ் அவுத்து போட்டு அம்மனமா நின்னாடி எங்க அம்மா அப்படின்னு வந்து பேச, அவளுக்கு ஸ்டாப், அவ எங்க அம்மாடா அப்படின்னு சொல்லி கத்துவா. அவ கத்துனோன்னு அந்த வீட்டு ஓனர் இருக்காருல்ல, அவரு என்ன பண்ணுவாரு, கதவு தட்டுவாரு. ஏன்னா அவருக்கு சத்தம்னா பிடிக்காதுல்ல, ஆளுங்களை வேற கூட்டு வந்துருவாரு. அதுல வேற ஒருத்தன் வந்து, நம்ம போலீஸுக்கு சொல்லலாமா, போலீஸை வர வச்சலாமா, இரு அவன் என்ன சொல்றான்னு கேட்போம் அப்படின்னும் போது, சார் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக என்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, இப்போ பாருங்க கம்ப்ளீட்லி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி கதவை லைட்டாக திறந்தா, இப்போ அவன் நார்மலாக தான் உட்காந்துட்டு இருப்பா இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு, சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு என்ன சொல்லுவாரு, போலீஸ் எல்லாம் நம்ம ஒன்றும் கூப்பிட தேவையில்ல, ஆனால் நீங்க பாரு, நீ வெளில கிளம்பு, நீ இதுக்கப்புறம் என் வீட்டில் வந்து தங்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு இவன் கதவு சாத்திட்டு அப்படியே எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணிட்டு இருப்பான், ரொம்ப அப்செட்டா இருப்பான். இவளுக்கு கஷ்டமா போயிடும், நம்ம கத்துனதுனால இவன் வந்து தங்கினது கூட இப்போ போற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒன்றும் வேணாம் விடு, சரி நீ எதுக்கு தான் வந்த, இப்போ எதுவும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எல்லாம் பேக் பண்ணும்போது, அப்பா வந்து சாரி கேட்பா, நீ நாளைக்கு போகக்கூடாது, எங்கேயும் கிளம்பக்கூடாது, எதுக்கு அப்படின்னு கேட்டா, நீ ரொம்ப குழப்பத்துல இருக்கு, நீ தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டு வேணா போ, ஏன்னா இவளுக்கும் அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவன் எதுக்கு வந்தேன், என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு எதுவும் கன்வே பண்ணாம இப்ப ஏதோ குழப்பத்துல இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறான்ல, அதனால இவன் வந்து அப்படி சொல்லியிருப்பா. ஆனா இவன் வந்து இதுவே ஒரு சின்ன கிரீன் சிக்னல் நினைச்சிட்டு அவகிட்ட போய், ஏய் கல்யாணம் பண்ணிக்கலாமா, நாளைக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து சொல்லுவான். நாளைக்கா, முடியாது முடியாது அப்படின்பா. அப்ப நாளைக்கு பண்ணிக்கலாமா, பார்க்கலாம், அப்போ பண்ணிக்கலாம் இல்ல, அதான் பார்க்கலான்னு சொன்னேன்ல அப்படின்னு அவ சொல்லுவான். அவன் எங்க போனாலும் கிளாஸ் ரூம்ல உள்ள நுழையும் போது வரைக்கும் அப்படியே கூட்டு வருவான். அவ கதவை திறந்துட்டு உள்ள போவா, டக்குன்னு கிளாஸ் முடிஞ்சு பெல் எல்லாம் அடிக்கும், அவ கதவை திறந்துட்டு வரும்போதெல்லாம் அங்கிருந்தே மறுபடியும் பேசிட்டு, சரி பிளட் செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலடா அப்படின்னு சொல்லுவான். மறுபடியும் வந்து பாஸ்கெட் பால் விளையாடுற அந்த கோர்ட்ல வந்து அவ உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துலயும் வந்து பேசுவான். என்ன தாண்டி எப்பதாண்டி சொல்ல போற அப்படின்னு கேட்டா, நான் இந்த விஷயத்த வந்து கால் ஸ்மித் கிட்ட வந்து பேசிட்டு சொல்றேன். கால் ஸ்மித் யாரு, அதான் ஜூல பார்த்துமே ஒருத்தன், அவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ரா, அவன் கிட்ட என்னத்த சொல்லணும் அப்படின்னா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். என்னது, அவனை வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்கியா, அவன் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் லைப்ரரியில வந்து உட்காருவா. அங்க லைப்ரரினும் போது, இது மணிரத்னம் சார் படங்கள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, அப்படி சைலண்டா வந்து பேசுவாங்க ரெண்டு பேரும். அவன் கிட்ட என்னத்த சொல்ல போறேன், சரி அவன் வந்து உன்ன ப்ரொபோஸ் பண்ணானா, இது முட்டி போட்டு மாதிரி, அவன் அதெல்லாம் பண்றதுக்கு மாட்டான்னு நான் நினைக்கிறேன். லைப்ரரின்றதுனால ரொம்ப சாஃப்டா வந்து பேசுவான், அவன் அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி, யார் ப்ரொபோஸ் பண்ணது, சரி ஓகே, இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, கார்ல தானே நடந்திருக்கு, ஏன்னா இவங்க குடும்பமே வந்து கார்ல நடக்கிற விஷயம் தான் நடக்குதுல்ல, கார்ல வச்சுதானே எதனா சொன்னான் அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் நடந்து போவா. ஏய் இன்னும் கத்துவான். அப்போ லைப்ரரியில இருக்கிறவங்க எல்லாம் திரும்பி பார்ப்பாங்கன்னான்ட்டு மறுபடியும் வெளில போய் இது பண்ண, அதுக்கப்புறம் சரி கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதே தான் வந்து இருப்பான். அவன் வந்து சரி இவளை எப்படியும் கல்யாணம் தான் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்லி சில விஷயம் எல்லாம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரூமுக்கு ஹாப்பியா வந்து வந்தா, ரூம்குள்ள எலினோட அப்பா ராபின்சன் உட்காந்துட்டு இருப்பாரு. அவரு ரொம்ப நேரம் ஆச்சு போல, இவனுக்கு ஷாக்கா இருக்கும், நான் இவன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ஆனா வந்து ரொம்ப கோபமா மூஞ்ச வச்சுட்டு கேட்பாரு, பெஞ்சமின் நான் வந்து உனக்கு எதனா துரோகம் பண்ணியிருக்கனா, என்னன்னு உனக்கு பிடிக்காதா, இல்ல இல்ல சார், நீ இல்லைன்னு சொல்றத ஏதோ மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கு, ஏன்னா இருட்டுல நான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன், அதனால நீ என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குற இந்த இருட்டுலயும் என்னால பார்க்க முடியுது அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அப்படிலாம் இல்ல, என் மேல உங்களுக்கு என்னடா அவ்வளோ காண்டு, என் குடும்பத்தோட இப்படி வந்து விளையாடுற, இல்ல சார் உங்க உங்க ஒய்ஃபோட
என் ஒய்ஃபோட இப்படி பண்ணியிருக்கேடா அப்படின்னு வந்து அவர் கேட்பாரு. சார் அது ஜஸ்ட் ஒரு கை குலுக்கல் மாதிரி தான், ஆனா உங்க பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கை குலுக்கலா? இல்ல இல்ல, ஆக்சுவலா நீங்க பாயிண்ட்டை புரிஞ்சுக்க மாட்டீங்க நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஜஸ்ட் லைக் தட் தான் அவங்க கூட நான் வந்து பழகினேன், ஆனா உங்க பொண்ணு கிட்ட தான் நான் வந்து சின்சியரா இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு வந்து அவர் சொல்லுவாரு, என் பொண்டாட்டி கிட்ட நீ பழகுறது கூட இருக்கட்டும், அது கூட நான் என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம், அதை நான் மன்னிச்சு விட்டுறேன். ஆனா இதுக்கப்புறம் என் பொண்ணு கிட்ட நீ எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. அப்படி மட்டும் நீ என்ன பண்ணனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அண்ட் மோர் ஓவர் இப்ப நான் உங்ககிட்ட கை குலுக்காம நான் போறேன், அதுக்கு நீ தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோபமா வந்து போயிடுவார். போயிட்டு இவன் என்ன பண்ணுவான், சரி அவங்க பொண்ணுகிட்ட வந்து பேசணும், அதாவது எலின் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு போலான்னு பார்த்தா, அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நீ கிளம்பு அப்படின்னு வந்து சொல்ல ரெடியா இருப்பாரு. அவன் பாவம் பார்த்து மறுபடியும் உட்கார வச்சு, நீ ஏதோ பெரிய விஷயம்லாம் பண்ற ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக சொல்லுவாரு. இவனா, சார் நான் போயிடுறேன் சார், பிரச்சனை இல்லை, இப்போ நான் வந்து ஃபோன் பண்ணணும், சில்லறை இருக்கா, ஏன்னா அந்த காலத்துலலாம் காயின் போட்டு கால் பண்ற மாதிரி இருக்கும்ல. கேட்டா அவர் வந்து ஏய் வெளில போடா அப்படின்னு வந்து சொல்றதுல தான் இருப்பாரு. சார் நீங்க ஒரு காசு கொடுங்க சார், ஒரு காசு ஒரு சில்லறை குத்திங்கன்னா நான் வந்து $10 கொடுக்குறேன் முறைப்பாரு. $20 கொடுத்துறேன் சார். ஏய் வேணா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து வந்து ஓடுவான். ஓடி போய் எலினை போய் பார்க்கலான்னு வந்து போனா, எலின் வந்து காலேஜ்ல இருக்க மாட்டா. அவளுக்கு அவங்க கிட்ட கொடுக்க ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த லெட்டர் வாசிச்சு பார்த்தா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா எங்க அப்பா உன் மேல ரொம்ப அப்செட்டா இருக்காரு, என்ன நம்ம 2 பேரும் சேருவோமான்னு எனக்கு தெரியல, இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லெட்டர் கொடுத்துருப்பா. ஸோ இவன் என்ன பண்றதுன்னு வந்து தெரியாது இவனுக்கு. உடனே எலினை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எலினோட வீட்டுக்கே வந்து போவான். அங்க செவரேறி குதிச்சு தான் உள்ள போவான். மிஸ்ஸஸ் ராபின்சன் மட்டும் தான் வந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் போய் நின்று இவன் கேட்பான், எலின் எங்க அப்படின்னு வந்து கேட்பான். மிஸ்ஸஸ் ராபின்சன் ஃபோன் பண்ணுவாங்க போலீஸ்க்கு, இங்க பக்கத்துல எதனா பேட்ரோல் இருந்தா கூட அனுப்புங்க இந்த அட்ரஸ்க்கு, ஒரு திருட்டு பைய செவரேறி குச்சி உள்ள வந்திருக்கான், வந்து புடிச்சிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்ல, ட்ரிங்க்ஸ் எதனா குடிக்கிறியா அப்படின்னு வேற கேட்கும் மிஸ்ஸஸ் ராபின்சன் பெஞ்சமினை பார்க்க. ஏய் எலின் எங்க அப்படின்னா, என் பொண்ணு வந்து என்ன பண்ணோன்னு தெரியும், அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அது எந்த இடத்துல நடக்க போகுது, யார் கூட நடக்க போகுதுன்னு கூட நான் உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டேன், இங்க பாரு அவளுக்கு மட்டும் எதுனா பண்ணீங்க, என்கிட்ட காமிக்காம இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு வந்து பேச, அதுக்குள்ள போலீஸ் அங்க வந்து வந்த சவுண்ட் கிடைக்கும். சரி விடு, கடைசியா ட்ரிங்க்ஸாவது குடிச்சிட்டு போயிருக்கலாம், அது கூட உனக்கு வாய்ப்பு இல்லை, உன்னால முடிஞ்சதை பண்றா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ராபின்சன் வந்து சொல்ல, இவன் என்ன பண்ணுவான், அங்கிருந்து தப்பிச்சு கார் எடுத்து வேகமா வந்து போவான். ஃபாஸ்டா போய் இவன் என்ன யோசிப்பான், கால் ஸ்மித்தை போய் நம்ம பார்க்கலாம், ஏன்னா அவன் தானே வந்து க்ளோஸா இருந்தான் இவளுக்கு, அவனை போய் பார்த்தா கரெக்டா இருக்குன்னு சொல்லி அவன் இருக்கிற ஹாஸ்டல் ஏரியாவுக்கு வந்து போனா, அங்க நிறைய பாய்ஸ் தான் இருப்பாங்க, கால் ஸ்மித் இருக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, என்ன ஆச்சு எங்க கால் ஸ்மித்னா, அவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து நடந்தது, நடக்க பிளான் போயிட்டு இருக்குன்னா, அப்ப புரிஞ்சுப்பான். ஸோ கால் ஸ்மித்துக்கும் எலினாவுக்கும் தான் இப்போ வந்து எலினுக்கும் தான் வந்து இப்போ கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டா, இப்ப எந்த இடத்துலன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, மத்தவனுங்கலாம் அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க, இவனுடைய பதட்டத்தெல்லாம் எவனும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கார்ட்டர் கேட்டா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கார்ட்டர் அவன் இப்ப எங்க இருப்பான் அப்படின்னு வந்து பெஞ்சமின் இருப்பான். அவன் பாத்ரூம்ல ஆம்பளைங்க கூட ஜாலியா வந்து டவலை எடுத்து அடிச்சு போட்டு ஜாலியா விளையாட்டு இருப்பான் அந்த ஹாஸ்டல்ல. அங்க போனா கல்யாணமா, அந்த அவங்க அப்பா டாக்டர், கால் ஸ்மித்தோடைய அப்பா டாக்டரு. ஸோ அவருடைய வீட்டுல இல்ல மெட்டர்னிட்டி வார்டுல அப்படின்னு வந்து சிரிச்சுட்டே சொல்லுவானுங்க. ஏய் சிரிக்காதீங்கடா, சீரியஸா கேட்கறேன்டா அப்படின்னும் போது அப்போ வந்து சொல்லுவானுங்க, சாண்டா பார்பரா அங்க நடக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த சாண்டா பார்பரா எங்க இருக்கு அதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அது எங்களுக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவானுங்க. அதுக்குள்ள இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், பெஞ்சமின் கிட்ட, சரி நீ கல்யாணத்துக்கு போறல்ல, கால் கிட்ட சொல்லி வை, கால் ஸ்மித் கிட்ட ஏதாவது ஒரு பீஸை எனக்காக ஒதுக்கி வைக்க சொல்லு அப்படின்னும் போது எல்லாரும் சிரிப்பானுங்க. பீஸ்னா இவன் பொண்ணு தான் மீன் பண்ணி சொல்றான், ஒரு ஃபிகர் கல்யாணத்துக்கு வரும்ல அது ஒதுக்கி வை அப்படின்னா எல்லாரும் சிரிப்பானுங்க பசங்க. மச்சான் நான் கேக் பீஸை சொன்னேன்டா அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, பெஞ்சமின் இதெல்லாம் சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அவன் அப்படியே கார் எடுத்துட்டு வந்து சாண்டா பார்பரா எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வேகமா வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படியே ஓடி போவான். ஓடி போய் அங்க ஒரு டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி இருக்கும் புக்கு, அந்த பெட்ரோல் பேங்க்ல வந்து அவர் ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா நியூஸ் பேப்பர்லாம் வாசிச்சு பாரு. இவன் கேட்பான், நான் ஃபோன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா பண்ணுங்க அப்படின் போது இவன் ஃபோன் அப்படியே பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பான், ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணி ஃபோன் பண்ணி யாருக்கு பண்ணுவான்னா, அந்த கால் ஸ்மித்தோட அப்பா இருக்காரு இல்லையா, அவருடைய டெலிஃபோன் டைரக்டர்ல அவருடைய பேரை வந்து பார்த்துட்டு அந்த நம்பருக்கு வந்து இவன் கால் பண்ணுவான். அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க எடுப்பாங்க போல, எடுத்துட்டு சொல்லுங்க, டாக்டர் சார் வீட்ல இல்ல, அவங்க பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம், ஆல்மோஸ்ட் இப்ப கல்யாணம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவர் வர டைம் தான் அப்படின்னா இவனுக்கு ஷாக்கா இருக்கும், என்னடா கல்யாணமே முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன், ஆனா என் கல்யாணம் எங்க நடக்குது சொல்ல முடியுமானா, அது தெரியலையே, இருங்க நான் யோசிக்கிறேன் அப்படின் போது இவன் உடனே வந்து சமாளிக்க பார்ப்பான் பெஞ்சமினை. அதாவது நான் யாருன்னா, நான் வந்து மிஸ்டர் கார்ல் இருக்காருல்ல, அவருடைய பிரதர் தான் நான் ஒரு ரெவரண்ட், அதாவது இவன் ஒரு ஃபாதரா, போர்ட்லேண்ட்ல இருந்து இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காகவே நான் இங்க வந்திருக்கேன், அட்ரஸ் மறந்துச்சு சொல்லுங்க அப்படின்னா, ஐ திங்க் ஆலன் ஸ்மித்ல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்ல, உடனே போனை வச்சுட்டு இவன் வந்து நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு ரெவரண்ட் அப்படின்னு சொன்ன உடனே நியூஸ் பேப்பர் வாசிட்டு வந்து கூட இவன் ரெவரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பான். அதுக்கப்புறம் ஆலன் ஸ்ட்ரீட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பெஞ்சமின் வந்து அவர்கிட்ட கேட்பான்,
சார் இங்கேருந்து ஃபாதர் இங்கிருந்து ஒரு 6 பில்டிங் தள்ளி, அதுக்கப்புறம் ஒரு 3 பில்டிங் தள்ளி 9 பில்டிங் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் இவன் வந்து கார் எடுத்துட்டு வந்து போவான். ஃபாதர் நீங்க பெட்ரோல் போட தானே வந்தீங்க, பெட்ரோல் போடலையே அப்படின்னு வந்து சொல்ல, அவனுக்கு அதுக்கான நேரம் இருக்கு. அப்படியே வந்து ஓட்டுவான். ஓடனோடனே கார் பாதிலேயே வந்து நின்றோம். அங்கிருந்து ஓடுவான். போனா கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ஒரு சர்ச் இருக்கும். ஸோ அந்த சாண்டா பார்பரா. ஸோ அந்த சர்ச்சுக்கு வந்து ஓடி போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் கதவு சாத்திருக்கும். எப்படி ஏறதுன்னு தெரியல. ஸ்டெப்ஸ் மூலியமா போய் மேலே பால்கனி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்தா கல்யாணமே முடிஞ்சிருக்கும். அப்படியே அந்த மணப்பெண்ணும் மணமகனும் கால் ஸ்மித்தும் எலினும் வந்து லிப்லாக் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான், எலின்னு சொல்லிட்டு மேலே இருந்து அந்த கிளாஸ் மாதிரி இருக்கிறது வந்து டொப்பு டொப்புன்னு அடிப்பான். இவன் வந்து திரும்பி பார்ப்பான் எலினா. திரும்பி பார்த்தா மிஸ்ஸஸ் ராபின்சன் இவங்க 2 பேரும் வந்து இருப்பாங்க. அவர் வந்து கோவப்படுவார் ராபின்சன். எங்கேயும் வந்துட்டு நான் இவன் என்ன பண்றேன் பாருன்னா, மிஸ்ஸஸ் ராபின்சன் வந்து தடுப்பாங்க. அதான் எல்லாம் முடிஞ்சிச்சே அப்படின்ற லெவல்ல வந்து இருப்பாங்க. ஆனா இவன் இப்படி பண்றதை பார்க்க எலினுக்கு வந்து மைண்ட் மாறும். எல்லாருடைய முகத்தையும் வந்து பார்ப்பா. இவங்க எல்லாரும் கோவத்தை மட்டும் தான் காமிக்கிறதா இருக்கும். ஆனா உண்மையான அன்போட இவன் தான் வந்து நின்னான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் புலம்புவாங்க, நம்ம ஒரு விஷயம் பண்ணா இவன் தடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணுவான், அவங்க கையெல்லாம் உதருவா. பெஞ்சமின் என்ன பண்ணுவான், அங்கிருந்து கீழே ஓடி வந்து அவ பக்கத்துல வந்து வருவான். ராபின்சன் வந்து அடிக்க வருவாரு. கால் ஸ்மித் வந்து தடுக்க வருவாங்க. அது இதுன்னு சொல்லி நடக்கும் ஒரு பெரிய இது. மிஸ்ஸஸ் ராபின்சன் என்ன பண்ணுவாங்க, எலினை பிடிச்சிக்கிட்டு, ஏய் இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் இட்ஸ் டூ லேட் அப்படின்னா, எனக்கு கிடையாது, உனக்கு தான் எல்லாம், உன் விஷயம் தான் எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் தான் எனக்கு ஆரம்பம்ன்ற லெவலில் வந்து அவங்க அம்மாவை தள்ளி விட்டுருவா. இவங்க எல்லாம் சேர்ந்து பெஞ்சமினை வந்து அடிக்க பார்ப்பாங்க. பெஞ்சமின் என்ன பண்ணுவான், எலினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இதுல இருந்து வெளியில வருவான். சிலுவை ஒன்று இருக்கும். அந்த சிலுவையை எடுத்து அந்த சர்ச்சோட டோர்லயே வந்து அப்படியே ஒரு லாக் மாதிரி வந்து போட்டு குடுகுடுன்னு ஓடி போவான். அங்க ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ல நிப்பாட்டி இவளை ஏற்றுவான். இவன் மணப்பெண்ண அழகா வந்து இருப்பான். இவன் பிச்சைக்கார மாதிரி இருப்பான். அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி லாஸ்ட் சீட்ல வந்து உட்காருவாங்க. உட்காந்து 2 பேரும் சிரிப்பாங்க, அப்பா நம்ம வந்து முடிஞ்சிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்படி பார்த்தா பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இவங்களை திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாம். அதோட இவங்க வந்து சிரிச்சு இதோட வந்து படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. இந்த கிராஜுவேட் படத்தோட கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது? சிங்கிள் டேக்ல நரேட் பண்ண இந்த கதை கன்வின்சிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.